மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை திணிக்கவில்லை என்று ஒன்றிய பாஜக அரசு கூறி வந்தாலும் பெரும்பாலான மாநிலங்களில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படுவது தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களில் தமிழ்நாடு மட்டுமே இருமொழிக் கொள்கையை பின்பற்றி வருகிறது. எஞ்சியுள்ள அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழி கல்வி திட்டமே பின்பற்றப்படுகிறது. இவற்றில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 9 இந்தி பேசும் மாநிலங்களில் முதல் மொழியாக இந்தியும், இரண்டாவது மொழியாக ஆங்கிலமும் உள்ள நிலையில் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்துக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தி பேசாத மாநிலங்களில் கர்நாடகா, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்தியே பிரதானமாக கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 7 யூனியன் பிரதேசங்களில் டெல்லி, சண்டிகர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் முதல் மொழியாக இந்தி உள்ள நிலையில் டெல்லி மற்றும் சண்டிகரில் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதம் உள்ளது. லட்சத்தீவு, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் மூன்றாவது மொழியாக இந்தியே உள்ளது. விதிவிலக்காக புதுச்சேரியில் மட்டும் மூன்றாவது மொழியாக பிரெஞ்சு கற்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் ஏதாவது ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக கற்கலாம் என்ற ஒன்றிய அரசின் உறுதிமொழி ஏட்டளவில் மட்டுமே இருப்பது உறுதியாகி உள்ளதாக கல்வியாளர்கள் விமர்சித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.